நல்ல காரசாரமா புளிப்பா ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 போல வெந்தயம், ஒரு 20 போல சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி 2 தக்காளி போட்டு கூடவே 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அடுப்பை சிம்ல வச்சு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மசாலாவை ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதுல கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு கூட அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்து கலந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு அதுல சேர்த்து தேவையான உப்பு, தேவையான தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுறலாம். மசால் வாடை போனதுமே இப்ப மீனை சேர்த்துலாம். நான் மீன்ல கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரமா ஊற வச்சு அந்த மீனை தான் சேர்த்துக்கிறேன். நான் மத்தி மீன் சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த மீன்ல செய்யணும்னு விருப்பமோ அந்த மீன்ல இதே மெத்தட்ல செய்யுங்க. சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்தீங்கன்னா அருமையான மீன் குழம்பு ரெடி.